தமிழகம் வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேச இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். அன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது நடத்தி வரக்கூடிய சுற்றுப்பயணம் நிறைவு விழாவானது நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு ஜனவரி 5ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் மோடி பொங்கல் என்ற விழாவானது பாஜக சார்பில் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்பதற்கான தற்பொழுது நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதில் இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்வார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று இந்த சந்திப்பின் பொழுது கூட்டணி விரிவாக்கம், அதேபோன்று தொகுதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை என்று தெரிய வந்திருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணி குறித்து என்ன நிலைப்பாடை எடுக்க இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்து அதற்கு பின்பு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் இணைக்கப்படுவார்களா அல்லது வேறொரு வழியை தேர்ந்தெடுப்பார்களா என்பது தெரிய வரும். தற்பொழுது வரை ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களின் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதனால்தான் எந்த ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிடாமல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று இரண்டு தலைவர்களும் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமித்ஷா வருகைக்கு பின்பு இபிஎஸ் அவர்கள் இணங்கி செல்வாரா அல்லது வேறொரு வழியை தேர்ந்தெடுப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சந்திப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்க இருக்கிறதா அல்லது திருச்சியில் அமித்ஷா அவர்கள் தங்கும் பொழுது அங்கு இந்த சந்திப்பை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களா என்றும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தை மாதத்திற்கு உள்ளே தொகுதி பங்கீடை இறுதி செய்து பொங்கலுக்கு பின்பு பார்த்தோமென்றால் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு தற்பொழுது இபிஎஸ் மற்றும் பாஜகவின் இரண்டு தலைவர்களும் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தெரிய வரவில்லை. பாமகவின் இரண்டு பிரிவுகளும் தற்பொழுது மோதல் போக்கானது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி அவர்களை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளை பாஜக மேற்கொள்ளும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோன்று பாஜக கேட்கக்கூடிய 50 தொகுதிகளுக்கு மேல் இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொள்வாரா அல்லது இவர் தரக்கூடிய அந்த 20லிருந்து 25 தொகுதிகளை ஒத்துக்கொண்டு பாஜக போட்டியிடுமா என்பதை அமித்ஷா வருகை தந்ததற்கு பின்புதான் தெரிய வரும்.